கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் மீண்டுமாக செய்தியின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தினத்திலையும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிற வசனங்களை தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். திராட்சரசம் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை குறிக்கிறது. திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும் என்று சொல்லி நாம் வளருகிற அனுபவத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவை போன்ற நிறைவான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். நம்மை வளரச் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால் நாம் வளருகிறோம். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலேயும் கூட நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். இப்போ கர்த்தர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான். சரீரத்தை மண்ணினாலே உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ மற்ற விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு அவர் இவ்விதமாக ஜீவ சுவாசத்தை ஊதி அவர்களை ஜீவ ஆத்மாவாக மாற்றவில்லை. எனவே இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டது. வெறும் உயிர் மாத்திரமல்ல, வெறும் ஜீவன் மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ அந்த இழந்து போன அனுபவத்திலே அந்த பரிபூரண ஜீவனை நாம் இழந்து இருக்கிறோம். அந்த பரிபூரண ஜீவனை மீண்டும் கொடுக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அப்போ அந்த ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஜீவன் பரிபூரண ஜீவன், நித்திய ஜீவன். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையானது ஏதேன் தோட்டத்திலே நித்திய காலமாக நாம் எவ்விதமாக பரலோக ராஜ்யத்திலே நித்திய ராஜ்யத்திலே போய் நாம் நித்திய காலமாக மரணம் இல்லாமல் நாம் வாழப்போகிறோமோ, அதே போல அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து மரணம் இல்லாத ஒரு நித்திய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த பழத்தை, விலக்கப்பட்ட கனியை புசித்த போது நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொல்லியிருந்தார். அவ்விதமாக அவர்கள் அந்த பரிபூரண ஜீவனை இழந்து போனார்கள், நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். சரீரத்திலே உயிர் இருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆத்மா இருக்கிறது, தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த பரிபூரண ஜீவனை இழந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் அவர்களுக்கு தடை செய்து விட்டார். ஏனெனில் அவர்களுக்குள்ளே பாவம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை வந்துவிட்டது. அப்போ இந்த பாவத்தோடு கூட அவர்கள் நித்திய காலமாக வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்களுக்கு விலக்கிவிட்டார். சாத்தான் அவன் பெருமை கொண்டு பாவம் செய்த போது அவனுக்கு ஒரு மீட்பின் திட்டம் இல்லை. அவன் நித்திய காலமாக அவன் சாத்தானாகவே, தள்ளப்பட்டவனாகவே அவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு மீட்பின் திட்டம் இல்லை. ஆனால் மனுஷர்களுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி அதை செயல்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் மனுஷனுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாமல் விடுகிற தேவன் அல்ல. அவர் பொய் உரையாத தேவன். அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர்வார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் அதற்கு பாத்திரனாக இல்லாமல் மாறிவிட்டாலும் அவனை மீண்டுமாக அதற்கு தகுதிப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அளவிற்கு தேவன் மிகவும் கிருபை பொருந்தியவராக, மிகவும் நல்லவராக அவர் இருக்கிறார். இப்போ மனுஷனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தபடினால இவன் பாவம் செய்த போது, சரி இவனை அழித்துவிட்டு நாம் இன்னொரு மனிதனை உண்டாக்கலாம், வேறொரு மனித வர்க்கத்தை உண்டாக்கலாம் என்று அவர் நினைக்காமல் விழுந்து போன மனிதனையே அவர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவனையே சீர்படுத்தி அவனுக்கே அவர் மீட்பின் திட்டத்தை கொண்டு வருகிறார். அப்ப அங்கு அவர் ஊதி நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அவன் அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்த போது அந்த நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டான். ஜீவ விருட்சத்தின் கனி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது.
அப்போ இதை பயன்படுத்தி கொண்ட சாத்தான் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போதே அவர்களை அவன் வஞ்சித்து விட்டான். இப்பொழுது அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி தடை செய்யப்பட்டிருக்கிறது, தோட்டத்திற்கு போகும் வாசல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களை இன்னும் அதிகமாக அவன் வஞ்சிக்க தொடங்குகிறான். இப்போ அவன் அதிகமாக அந்த விழுந்து போன தூதர்கள், விழுந்து போன சாத்தான், அவன் தனியாக அவர்கள் அநேக தூதர்கள் விழுந்து போனவர்கள் ஒரு கூட்டமாக. அப்போ அவர்களெல்லாம் சேர்ந்து, தேவன் உங்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தை அவர் தடை செய்து விட்டார், நீங்கள் நித்திய காலமாக வாழக்கூடாது என்று சொல்லி அவர் தடை செய்து விட்டார். ஆனால் நீங்கள் என்னோடு கூட ஒன்று சேருவீர்கள் என்று சொன்னால், நாம் இணைந்து ஒரு மனித வர்க்கத்தை உருவாக்குவோம் என்று சொன்னால், அந்த மனித வர்க்கம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதாக இருக்கும். ஏன்னா சாத்தான் சாக போகிறதில்லை. அப்போ அவன், நான் எப்படி கீழே விழுந்தாலும் நான் எப்படி சாகாமல் நான் இருக்கிறேன், அதே போல் உங்களையும் நான் சாகாதவர்களாக, மரணத்தை காணாதவர்களாக, அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை என்னால் தர முடியும் என்று சொல்லி அவர்களை வஞ்சித்து அவன் அவ்விதமாக ஒரு ராட்சத குலத்தை அவன் உண்டாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பூமியிலே மனுஷர் பெருக துவங்கின போது அங்கு அவருடைய அக்கிரமம் பெருகினது. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இது எவ்விதமாக நடைபெற்றது என்று சொன்னால், பிசாசுக்கு ஒரு மனித சரீரம் இல்லை. அவன் அவ்விதமாக ஒரு கணவனைப் போல ஒரு பெண்ணை திருமணம் செய்து, ஒரு மனிதனைப் போல திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான சரீரம் அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் ஒரு மனிதனை வஞ்சிக்கும் போது அவன் முழுவதுமாக தன்னை அந்த பிசாசுக்கு அவன் ஒப்பு கொடுத்து, அந்த பிசாசாகவே செயல்படுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்து, இப்போ அந்த பெண்ணின் பெற்றோர்களையும் வஞ்சித்து அந்த பெண்ணை இந்த பிசாசுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையானது நித்திய ஜீவனுள்ள குழந்தையாக இருக்கும் என்று சொல்லி அவன் வஞ்சித்து இவ்விதமாக ராட்சதர்கள் உண்டாகிறார்கள். பிசாசுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பிசாசாகவே மாறிப்போன ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ராட்சதர்கள் அதிகமாக பெருகிவிட்டார்கள். அப்போ ஏன் இதை பிசாசு செய்கிறான் என்று சொன்னால், அவன் மக்களிடத்திலே நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி வஞ்சித்து ஏமாற்றி செய்கிறான். ஆனால் அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன? ஆதியாகமத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார், ஸ்திரீயின் வித்து வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி. அப்போ ஸ்திரீயின் வித்து வந்தாதானே என் தலையை நசுக்குவார். அப்போ ஸ்திரீயின் வித்தே வர விடாத அளவுக்கு இந்த மனித குலத்தையே நான் அழிக்கிறேன், இதையே நான் மாற்றுகிறேன். ஒரு மனித குலம், பியூரான மனித குலம் இல்லாமல் அது பிசாசின் குலமாக நான் மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே அவன் முடிவு செய்து மக்களை வஞ்சித்து, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் என்று அவர்களை வஞ்சித்து இவ்விதமாக அவன் மனித குலமே இல்லாத அளவிற்கு ராட்சதர்களை அவன் உண்டாக்குகிறான், ஸ்திரீயின் வித்து வரக்கூடாது என்று சொல்லி. இதை அறியாத மக்கள் அவனுடைய ஏமாற்று வேலையிலே அவர்கள் விழுந்து அவனுக்கு தங்களுடைய பெண்களை கொடுத்து ராட்சதர்களை பெறுகிறார்கள். அப்போ ராட்சதர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த காலத்தில் தான் தேவன் நோவாவை உத்தமனாக அவர் காண்கிறார். அப்போ நோவா இந்த பொய்களை நம்பாமல் இருக்கிறார். அப்போ இந்த ராட்சதர்களை அழிக்க வேண்டும். அப்போ இவர்களை எல்லாம் அழித்தாதான் ஸ்திரீயின் வித்து வர முடியும், இவருடைய மீட்பின் திட்டம் செயல்பட முடியும். அதற்காகத்தான் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை அனுப்பி அந்த ராட்சதர்களை முழுவதுமாக கெட்டுப்போன அந்த பிசாசானவன் முழுவதுமாக மனித குலத்தையே அவன் கெடுத்து போட்டு விட்டான். அப்போ அதை முழுவதுமாக அழிக்கிறார் கர்த்தர். ஜலப்பிரளயத்தினாலே, ஜலத்தினாலே அழிக்கிறார். அழித்தாலும் அவர்கள் மீது கிருபை இல்லாதவராக இல்லை. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போது அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கான மீட்பின் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தர் ஒவ்வொரு மனிதன் மீதும் அன்புள்ளவராக, அக்கறையுள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக பிறந்திருந்தாலும், ஒரு முறைகேடான முறையிலே பிறந்திருந்தாலும் அவன் தன்னுடைய பிறப்பை குறித்து அவன் அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை. தன்னுடைய பிறப்பு ஒரு அவமானமானதாக, ஒரு தவறானதாக இருக்கிறபடினாலே கர்த்தரினை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைக்க வேண்டிய தேவையில்லை. எப்தாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எப்தா ஒரு பரஸ்திரியின் குமாரனாக இருந்தான். ஆனால் அவனை கர்த்தர் நியாயாதிபதியாக அவர் உபயோகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம்.
எனவே இந்த ராட்சதர்கள் அவர்கள் பிசாசுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். இவ்விதமாக ஜனங்கள் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அந்த ஆவிகளுக்கும் இயேசு அவர் பாதாளத்திலே போய் பிரசங்கிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் கரிசனை உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருக்கிறது. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நித்திய ஜீவனானது கடந்த காலத்திலே எப்படி இருந்தது, இப்பொழுது நிகழ்காலத்திலே எப்படி இருக்கிறது, எதிர்காலத்திலே எப்படி இருக்க போகிறது என்பதை இன்றைய நாள் தியானத்திலே நாம் சிந்திக்க போகிறோம். அப்போ கடந்த காலத்திலே மனுஷனை உண்டாக்கின போது கர்த்தர் நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுத்தார். ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக மாற்றி ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் பலுகி பெருகுங்கள், வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து, அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து, தங்கம் அதெல்லாம் விளைவதற்கான ஏற்பாடுகளை கர்த்தர் செய்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து, இப்போல நித்தியமாக வாழ்வதற்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஒரு நித்திய ஜீவன் வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அது எல்லாவற்றையும் ஆதாம் இழந்து விட்டான். அப்போ இழந்து போன போது இப்போ மனிதர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் நித்திய ஜீவன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவர்களோடு கூட அவர்களை அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை. அவர்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு மீட்பின் திட்டத்தை கொடுத்தார். ஒரு மிருகத்தை பலியிட்டு அவர்களுக்கு தோல் உடைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். வாக்கு தத்தத்தை கொடுத்தார். கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். பலியிடுவதற்கு சொல்லிக் கொடுத்தார். எனவே அங்கு ஆபேல் பலியிடுகிறான், காயின் பலியிடுகிறான். மக்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். இப்போ ஏதேன் தோட்டத்திலே ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட சஞ்சரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பின்பும் அவர் அவர்களோடு கூட பேசினார், காயினோடு பேசினார். ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அப்போ காயின் கோவப்பட்ட உடனே, அவனுக்கு மனசு கஷ்டப்பட்ட உடனே ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனாலும் அவன் போய் ஆபேலை கொலை செய்கிறான். இவ்விதமாக கர்த்தர் அவர்களை கைவிட்டு விடவில்லை. அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இழந்து போய்விட்டார்கள், அதற்காக அப்படியே போய்விடு, அப்படியே தொலைந்து போய்விடு என்று விடாமல் மீண்டும் மீண்டுமாக அவர்களோடு இடைப்பட்டு பேசி அவர்களை தன்னுடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆதாம் தனக்கு கிடைத்த நித்திய ஜீவனை இழந்து விட்டான். அப்போ மீண்டுமாக வந்த ஜனங்களை அவர் ஸ்திரீயின் வித்தை ஏற்படுத்துவதற்காக அவர் சந்ததியை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாம் மூலமாக, மோசேயின் மூலமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக, தாவீதின் மூலமாக இவ்விதமாக கர்த்தர் ஸ்திரீயின் வித்தை உண்டாக்கி நித்திய ஜீவனை மீண்டுமாக அவர் நமக்கு இப்போது கொடுத்திருக்கிறார். அப்போ இப்பொழுது நித்திய ஜீவனை அவர் நமக்கு எவ்விதமாக கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை குறித்து யோவான் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இப்போ காலையிலே நடந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படியாக அன்று சாயங்காலத்தில் என்ன நடந்தது என்று 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். வாசிக்கும் போது அங்கு இயேசு சொல்கிறார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இங்கு இயேசு மீண்டுமாக ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்போ தேவனாகிய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதி நித்திய ஜீவனை மனுஷனுக்கு ஆதாமுக்கு கொடுத்தார். அதை அவன் இழந்து போனான். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மீண்டுமாக அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டுமாக நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இப்போ அங்கு அவர் எவ்விதமாக ஊதி நித்திய ஜீவனை கொடுத்தாரோ அதே போல இங்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஊதி நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதை தான் பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நித்திய ஜீவன். இப்போ நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது. அப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை குறித்து அவர் சொல்லுகிறார். இப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இப்போ வாக்குத்தத்தம் என்ன?
நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இயேசு எந்த வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கும்படியாக சொல்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்ப இங்க இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதுகிறார். அப்ப ஏற்கனவே ஊதி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக நித்திய ஜீவனை பரிபூரண ஜீவனை கொடுத்திருந்தார். அதை இழந்து போனான். அந்த இழந்து போனதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்து அவர் உயிரோடு எழுந்ததினாலே அவர் எல்லாவற்றையும் சரி செய்திருக்கிறார். ஆதாமினால் என்னவெல்லாம் கெட்டு போயிருந்ததோ அது எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரி செய்து மீண்டுமாக நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். யோவான் 10:10 கர்த்தர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கும்படியாக பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்ப இந்த ஆதாம் நித்திய ஜீவனை இழந்து போனபடினாலே நாம் ஆவியிலே மரித்தவர்களாக நாம் இருந்தோம். நாம் ஆவியிலே மறுபடியும் நாம் பிறப்பதற்கு முன்பாக நாம் அந்நியர்களாக இருந்தோம், மரித்தவர்களாக இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அப்ப நாம் மரித்தவர்களாக நாம் இருந்தோம், நம்முடைய ஆவி மரித்ததாக இருந்தது. அப்ப அந்த ஆவியை கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பித்திருக்கிறார். அப்ப இப்பொழுது நித்திய ஜீவன் எவ்விதமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவியிலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே இருந்தபோது முழுவதுமாக ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருந்தார். அவர் அதை இழந்து போய்விட்டார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியிலே நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் ஆவியிலே மரித்தவர்களாக இருந்தோம், நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். யோவான் 5:25 நாம் வாசிக்கிறோம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது ரகசிய வருகை மாத்திரம்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரகசிய வருகையில மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் ரகசிய வருகை வரும்போது சத்தத்தை கேட்டு அவர்கள் உடனே மறுரூபம் ஆவார்கள். இப்போ மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இப்போ நம்ம ஆவியிலே மரித்தவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நம்ம நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இயேசுவை விசுவாசிப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தோம்? ஆவியிலே மரித்தவர்களாக இருந்தோம். அப்போ ஆவியிலே மரித்தவர்களாக இருந்தவர்கள், அப்படிப்பட்ட மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்போ இப்பொழுது யாரெல்லாம் ஆவியிலே மரித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்போ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவர் நேரடியாக சொன்னார், அப்பொழுது சொன்னார், இப்பொழுதும் வேதாகமத்தின் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார், ஊழியக்காரர்கள் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார், அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு முந்தின வசனத்திலே, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ பிதாவையும் நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவையும் விசுவாசிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்க வேண்டும். திரியேக தேவன், ஆனால் ஒரே மெய்யான தேவன். அப்போ இயேசு சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அப்போ நம்ம இயேசுவினுடைய வசனத்தை கேட்டு நாம் பிதாவை விசுவாசித்திருக்கிறபடினாலே, நாம் பிதாவின் வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் மரணத்தை விட்டு நீங்கி நாம் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் மரணத்தில் இருந்தோம், ஆவி மரணத்தில் இருந்தோம், ஆனால் இப்பொழுது நமக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது.
அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூரணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பரிபூரண ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆவியிலே நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறபடினாலே, பரிபூரண ஜீவனை பெற்றிருக்கிறபடினாலே, இந்த சரீரமும் ஆத்மாவும் கூட அதனாலே அது பயனுள்ளதாக இருக்கிறது. அதிலேயும் மாறுதல்கள் உண்டாயிருக்கிறது. நம்முடைய சரீரத்திலேயும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். நம்முடைய சரீரத்தின் மூலமாக மகிமையான காரியங்களை செய்கிறார். நம் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். நம்முடைய ஆத்மாவை மறுரூபப்படுத்துகிறார். எனவே இந்த சரீரமானது ஒருவேளை மரித்து போனாலும் கூட மீண்டுமாக இயேசு வரும்போது இந்த சரீரமானது உயிர்ப்பிக்கப்படும். நாம் இப்பொழுது ஆவியிலே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறபடியினாலே இந்த சரீரமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ரோமர்லே நாம் வாசிக்கிறோம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப ஆவியினாலே, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:20 நாம் வாசிக்கிறோம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்பொழுது இங்கு ஆவியினாலே உயிர்ப்பித்தார் என்று ரோமர்லே வாசித்தோம். எபிரேயர்லே நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். நம்முடைய இரத்தத்தினாலே அவரை எழுப்பினார் என்று நாம் எபிரேயர்லே வாசிக்கிறோம். அப்ப ஆதாமுக்கு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதின போது அங்கு ஆதாமுக்கு தேவனுடைய இரத்தம் உண்டானது. அப்ப அவன் விளக்கப்பட்ட கனியை புசித்த போது தேவனுடைய இரத்தத்தின் தன்மையை அவர் இழந்து போய்விட்டார். அப்ப இப்பொழுது மீண்டுமாக அவர் தம்முடைய இரத்தத்தின் தன்மையை அவர் நமக்கு ஆவியிலே கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து ஊதி, அவர் உயிர்த்தெழுந்து ஊதின போது ஆவியிலே நாம் தேவனுடைய இரத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதான் தேவனுடைய இரத்தத்தை நாம் பெற்றிருக்கிறது என்பதுதான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதான் இங்கு பரிசுத்த ஆவியினாலே எழுப்பினார், இரத்தத்தினாலே எழுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆவியினாலே எழுப்பினார் என்று சொன்னவர் அதே போல இரத்தத்தினாலே எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த போது தேவதூதர்கள் சொன்னார்கள், மனுஷர் மேல் பிரியம், பூமியின் மேல் சமாதானம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தபடியினாலே மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிருக்கிறது, சமாதானம் உண்டாயிருக்கிறது, பூமியின் மேல் சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த போது தம்முடைய இரத்தத்தை சிந்த சிந்த சிந்த, தேவனுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்த சிந்த சிந்த, இந்த மண்ணிலே தேவனுடைய இரத்தத்தை சிந்த சிந்த சிந்த, தேவனுடைய ஜீவனானது, தேவனுடைய இரத்தமானது மனிதருக்குள்ளே வருவதற்கான அது ஒரு காரியமாக இருந்தது. முதலாவதாக மனிதனை படைக்கும்போது அது அவ்வளவு கஷ்டமாக இல்லை தேவனுக்கு. மண்ணினாலே உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். ஆனால் இப்பொழுது இந்த விழுந்து போன மனுஷன், பிசாசின் வல்லமைகளுக்குள்ளாக அகப்பட்ட மனுஷன், பிசாசின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து, சாபங்களிலிருந்து அவனை விடுவிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய விலை கிரயத்தை, ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதாக இருந்தது. அது சிருஷ்டிப்பை போல மிகவும் ஈஸியாக இல்லை. வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் இங்கு அவர் 33 வருஷ காலம் மனிதனாக வாழ்ந்தார். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அவர் முகத்திலே காரி துப்பினார்கள், தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள், நிர்வாணமாக சிலுவையிலே அவர் தொங்கினார். 3 நாள் அவர் பாதாளத்தில் இருந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இப்பொழுது அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எனவே இவ்விதமாக அந்த பாவத்தின் வல்லமையானது அவ்வளவு அகோரமானதாக இருந்தபடியினாலே ஸ்ரீன் வித்தாகிய இயேசு கிறிஸ்து அவர் அவிதமாக அவர் விலைக்கிரயம் செலுத்தி அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த இரத்தம், அதன் தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்ப அந்த இரத்தம் நம் மீது தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திற்காக, முழு உலகத்திற்காகவும் அவர் இரத்தத்தை சிந்திவிட்டார், ஜீவனை கொடுத்து விட்டார். தேவனுடைய இரத்தத்தை முழு உலகத்திற்கும் அவர் இந்த பூமியின் மண்ணிலே அவர் சிந்தி, நாம் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இந்த மண்ணிலே அவர் தேவனுடைய இரத்தத்தை அவர் ஊற்றிவிட்டார், தேவனுடைய இரத்தத்தை ஊற்றிவிட்டார், தேவனுடைய ஜீவனை ஊற்றிவிட்டார். அதே போல
ஊதிவிட்டார், ஜீவ சுவாசத்தை ஊதிவிட்டார் அனைவருக்கும். ஆனால் அது முழுவதுமாக அவர் பொதுவாக எல்லாருக்குமாக சிந்தப்பட்டது மாத்திரம் அல்ல. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவர் இயேசுவை அனுப்பியிருக்கிறார். அப்போ நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும். இப்போ 2 காரியம்தான். ஒன்று மரணம், இல்லைன்னா ஜீவன். ஜீவன்னா அது நித்திய ஜீவன், மரணம்னா அது நித்திய மரணம், அது ஆக்கினை தீர்ப்பு. அப்போ இப்பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில், இந்த காலத்திலே நித்திய ஜீவன் எப்படி இருக்கிறது? ஆவியிலே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு என்ன பிரசங்கம் செய்தார்? யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் செய்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம், அந்த நித்திய ஜீவன் தான் பரலோக ராஜ்யம். இப்போ ஏதேன் தோட்டம், அந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யம் மாதிரி. அதே போல தான் நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம் நம்ம காத்திருக்கிறோம். இப்போ நமக்கு ஆவியிலே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இயேசு சொன்னார், ராஜ்யம் அதோ அங்கே அல்லது இதோ இங்கே என்று சொல்வதற்கு ஏதுவிராது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. இப்போ பரலோகம் இப்போ ப்ரெசண்ட்டாக எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய நித்திய ஜீவன். அந்த பரலோகம் அப்படின்னா அந்த வானங்கள், தேவனுடைய சிங்காசனங்கள், அந்த ஃபிசிக்கலான அது இல்லை. ஆவியிலே நித்திய ஜீவன். ஆதாமுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருந்தது அல்லவா, ஒரு ராஜ்யத்தின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இப்பொழுது ப்ரெசண்ட்டாக நமக்கு ஆவியிலே இருக்கிறது. அதான் ஆவியிலே நாம் உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட சிங்காசனங்களிலே நாம் வீற்றிருக்கிறோம். இப்போ பரலோக ராஜ்யம் என்பது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், யோவான் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறேன், 7-17 தெரில, பரிசுத்த ஆவியானவர் வருவார், நாங்களும் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் என்று இயேசு சொல்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா இயேசுவும் வந்துடுறாரு, பிதாவும் வந்துடுறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர், இயேசு, பிதா 3 பேருமே நமக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பரலோக ராஜ்யமே நமக்குள்ளே வந்து விடுகிறது. இந்த ஒரு இங்கிலீஷ் கோரஸ் உண்டு, ஹெவன் இஸ் இன் மை ஹார்ட் என்று சொல்லி சிறு வயதிலே நாங்கள் பாடியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அப்போ பரலோகம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. அப்போ இப்பொழுது நித்திய ஜீவனை நாம் ஆவியிலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதான் நவமான இருதயம். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினாலே நமக்குள்ளாக ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. ஆவியிலே தேவனுடைய இரத்தம் நமக்குள்ளாக பாய்ந்து செல்லுகிறது. அதுதான் ஜீவ நதியாக இருக்கிறது. இப்போ ஆதியாகமத்திலே ஆதாமுக்கு அவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். இப்போ எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தம் உங்களையே அரோசிப்பீர்கள். அப்பொழுது இங்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்போ புறஜாதிகளிடத்திலிருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன். அப்போ நமக்கு ஒரு தேசத்தை அவர் தருவேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எப்படி
ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை அவர் கொடுத்தாரோ அதே போல் நமக்கு ஒரு தேசத்தை அவர் தருகிறார். அது உங்களை சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அவர்களை சுத்தமான ஜலம் தெளித்து அவர்களை சுத்தமாக்கி நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அப்போ நம்ம புறஜாதியாராக நாம் இருந்தோம், நம்மை கொண்டு வந்து அவருடைய தேசத்திலே கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு வந்து நம்மை சுத்திகரித்து நவமான இருதயத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை நமக்கு வைத்திருக்கிறார். எனவே அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளவும் அவர் செய்கிறார். நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்யாம அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் அதை சுலபமாக செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து. அப்ப இவ்விதமாக இருக்கும்போது நீங்கள் அந்த தேசத்திலே குடியிருப்பீர்கள். புதிதான ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், புதிதான நவமான இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய தேசத்திலே இருப்பார்கள். அப்ப அவருடைய ஜனமாக இருப்போம், அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். அப்ப கடந்த காலத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஆதாமுக்கு ஒரு ஏதேன் தோட்டம் இருந்தது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி அதே போல அதை அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல இப்பொழுது நமக்கும் ஆண்டவர் புதிதான ஆவியை கொடுத்து நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயம் என்று சொல்லும்போது தேவனுடைய இரத்தத்தின் தன்மை அவர் ஆவியிலே நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே கொடுத்து அவருடைய இரத்தத்தை நமக்குள்ளாக ஜீவன் தண்ணீருள்ள நதிகள் ஓடும்படியாக செய்து நமக்கு பரலோக ராஜ்யத்தை ஆவியிலே தந்திருக்கிறார். அப்ப நாம் ஆவியிலே பரலோக ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். இப்ப உங்களுக்குள்ளே இருக்கிறது ராஜ்யம், உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்ப கர்த்தர் நமக்கு தேசத்தை தந்திருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 2ஆம் வசனம். பிதாவே வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார், பிதாவே வேளை வந்தது, குமாரன் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக பிதா அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் என்ன செய்வான்? ஆக்கினைக்குட்படாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வது. அப்ப ஸ்ரீயின் வித்தாகி அவர் வந்து விட்டார், நமக்கு மீட்பை தந்து விட்டார், பிதா அவரை அனுப்பிவிட்டார், அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி விட்டார். இப்பொழுது புதிதான ஆவிய பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுத்து அவருடைய இரத்தத்தை நமக்காக தந்து விட்டார், இந்த ஜீவனை நமக்கு கொடுத்து விட்டார். அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாக இயேசு வந்து பரிபூர்ண ஜீவனை நமக்கு கொடுத்து விட்டார், நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார், ராஜ்யத்தை கொடுத்து விட்டார், நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவனாக இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொண்டு விசுவாசித்து நாம் அறிக்கை செய்யும் போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். இதை அறியாதவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதை அறிந்தவர்கள் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். 21ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப நம்மை போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்ப என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் அந்த சீஷர்களுக்காக மட்டுமல்ல
நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அந்த வார்த்தையினால என்னை விசுவாசிக்கிறவர்கள். அப்போ இயேசு உலகத்தில் வந்தபோது நேரடியாக பார்த்து அந்த சீஷர்கள் இன்னும் அநேக ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள். அப்போ நம்ம அதில் வரோம். இப்போ நமக்காக ஆண்டவர் என்ன ஜெபிக்கிறார்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவை நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு. அப்ப பிதாவும் இயேசுவும் எவ்விதமாக ஒன்றாயிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளேயே நாமும் ஒன்றாயிருக்கும்படியாக, அவர்களைப் போல ஒன்றாயிருக்கும்படியாக கர்த்தர் நமக்காக ஜெபிக்கிறார். அதான் சரீரம் தலை என்று சொல்லுகிறார். கணவனையும் மனைவியையும் போல என்று சொல்கிறார். திராட்சை செடியையும் கொடியையும் போல என்று சொல்கிறார். ஒரே ரத்தமாக, தலைக்கு வேற ரத்தம், சரீரத்துக்கு வேற ரத்தம் இருக்காது. அப்போ கிறிஸ்துவுக்கு தேவனுடைய ரத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அவரை விசுவாசிக்கிற நமக்கும் தேவனுடைய ரத்தத்தை அவர் தருகிறார். அப்போ திராட்சை செடியிலே என்ன தண்ணீர் வருகிறதோ அதே தண்ணீர் தான் அந்த கொடியிலே போகிறது. அதே போல கணவனும் மனைவியும் ஒன்றாயிருக்கிறார்கள், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருப்பார்கள். அப்ப இவ்விதமாக கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்பது போல கிறிஸ்துவும் நாமும் ஒரே ஆவியாய் இருக்கிறோம். அப்ப அவருடைய ஆவி நம்முடைய ஆவி ஒன்றாய் இருக்கிறது. அப்ப அவருடைய ஆவி என்ன? தேவனுடைய ஆவியானவர். இப்ப நமக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன? தேவனுடைய ஆவியானவர். இப்போ புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருக்கிறது போல கிறிஸ்துவும் நாமும் ஒரே ஆவி உள்ளவர்களாக இருக்கிறோம். அது அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கிறோம். அந்த ஆவியை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் ஜீவனை கொடுக்கிற ஆவியானார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிற, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற ஆவியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதற்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இப்போ அந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்த்தோம். ஆவியிலே நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ அதனால் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதனால் அதுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. நம்முடைய சரீரம் கர்த்தர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆத்மா மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. எனவே அதை நாம் கனமாக நாம் கையாள வேண்டும். இப்போ நாம் பிதாவும் இயேசுவும் அவருக்கு உள்ளாக ஒன்றாயிருக்கிறோம். அவரை போல நாம் ஒன்றாயிருக்கிறோம். இவ்விதமாக நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிறோம். அவருடைய வசனம் நமக்குள்ளே நிலைத்திருந்தால் நாம் அவருக்குள்ளே நிலைத்திருப்போம் என்று நாம் யோவானிலே வாசிக்கிறோம். அப்போ இனி ஃபியூச்சர் நம்முடைய நித்திய ஜீவன். இப்போ ஆவிலே நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இனி முழுவதுமாக ஆவி ஆத்ம சரீரத்திலே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது, அதை குறித்து நாம் பார்க்கலாம். அதை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவது. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு செல்கிறார். அங்கு கர்த்தர் கேட்கிறார். 3ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். விதமாக அங்கு எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லென்றார். அங்கே பாருங்க, உயிரடைவீர்கள், உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதான் யோவானை வாசித்தோம். ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்போ இந்த நித்திய ஜீவன் ஃப்யூச்சர்லேயும் நம்ம உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனில் நம்ம கர்த்தரை முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இப்போ அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 9ஆம் வசனம், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று
சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்ப இங்கேயும் கர்த்தர் ஊது என்று சொல்கிறார். ஆவியே நீ ஊது, இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். அப்போ அங்கே ஃப்யூச்சரில் அந்த உலர்ந்து போன எலும்புகள் நம்மெல்லாம் மறிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரகசிய வருகை தாமதமாகிவிட்டால் நம்மளெல்லாம் மறித்து நம்ம எல்லாரையும் அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்போ வெறும் எலும்புகள் இருக்குது. அப்போ அந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆவியை ஊது என்று சொல்லி அங்கேயும் ஊதும்போது அப்போ நம்ம எழும்புறோம். அவர்கள் அந்த எலும்புகளெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்கெல்லாம் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அதே போல தான் நம்ம மறுரூபம் ஆக்கப்பட போகிறோம். அப்போ நம்ம 2 முறையிலே நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக போக போகிறோம். ஒன்று, நாம் உயிரோடு இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுதே நாம் மறுரூபம் ஆவோம். இல்லை என்று சொன்னால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அப்பொழுது இயேசு வந்தாலும் அப்பொழுதும் நாம் மறுரூபம் ஆவோம். இந்த 2ஐயுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார். மறுரூப மலையிலே உயிரோடு இருக்கும் போதே எப்படி மறுரூபம் ஆகிறது அதையும் அவர் செய்து காண்பித்தார். மரித்து 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்து அதையும் அவர் செய்து காண்பித்தார். எனவே நாம் உயிரோடு இருக்கும்போது வருகை வந்தாலும் சரி, நாம் மரித்த பின்பு வருகை வந்தாலும் சரி, நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆகும். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவு இல்லாததாக அது எழுந்திருக்கும். சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ளும். மரித்தோர் முதலாவது உயிர்ந்து எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அந்த ரகசிய வருகை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ இவ்விதமாக நம்முடைய சரீரம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறது, மறுரூபம் அடைய போகிறது. அப்போ நமக்கு ஒரு தேசத்தை அவர் தருவார். அப்போ நித்திய ராஜ்யத்தை அவர் நமக்கு தருவார். அதான் மகிமையின் ராஜ்யம். இப்போ அந்த மகிமையின் ராஜ்யத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்போ நித்திய ஜீவன், நம்முடைய ஃப்யூச்சர் நித்திய ஜீவன்லையும் நம்ம எப்படி இருப்போம்? அது ஆண்டவர் சொல்கிறல்ல, நவமான ஆவியை கொடுத்து அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அதே போல் நித்திய ராஜ்யத்திலையும் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் குமாரனாயிருப்பார்கள். அப்போ பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மனைவியாக இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஓசியாவிலே நாம் வாசிக்கிறோம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். அப்போ இந்த ஃப்யூச்சர் நித்திய ஜீவனிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மனைவியாக நாம் இருக்கிறோம், மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். அதை குறித்து தான் நாம் ஓசியாவிலே நாம் வாசிக்கிறோம். நீ இனிமேல் என்னை அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகாளி அப்படின்னா மை மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஈஷி அப்படின்னா மை ஹஸ்பண்ட். அப்போது நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அப்போ ஃப்யூச்சரில் நித்திய ஜீவனில் இயேசுவின் மனைவியாக நாம் இருக்க போகிறோம், மணவாட்டியாக. அப்போ அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நீ என்னை மை மாஸ்டர் அப்படின்னு நீ கூப்பிட மாட்ட, என்னை நீ எப்படி கூப்பிடுவ? மை ஹஸ்பண்ட் அப்படின்னு நீ இனிமேல் என்னை கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அப்போ அங்கே ஃப்யூச்சர்லேயும் என்னதான், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அப்போ அவரை அறிகிற அறிவை பற்றி இந்த ஓசியாவிலே அதிகமாக சொல்லப்படுகிறது. அந்த ஓசியாவில் தான் இந்த நித்திய விவாகத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ இங்கே அவரை குறித்து அறிகிற அறிவை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. அப்போ நான் உன்னை நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து 4ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், ஓசியாவிலே தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை.
அதுபோல் 6ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். 5ஆம் அதிகாரம், வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். 6ஆம் அதிகாரம் 3, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். இப்போ இங்கே அறிவை தேடுகிறார்கள். 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கீழ்ப்படுதலை விரும்புகிறேன் என்று சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அதே போல எப்ராஹிமை குறித்து கர்த்தர் 7ஆம் அதிகாரத்திலே, எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. அதுபோல 8ஆம் அதிகாரம் 12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இப்போ வேதத்தின் மகத்துவங்களை அவங்க என்ன நினச்சிட்டு வேற யாருக்கோ உள்ளதுன்னு நினச்சிட்டு அவங்க அதை ஒன்றும் கவனிக்கலை. அதே போல் தீர்க்கதரிசிகளை குறித்து 9:7, தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் மூடராக இருக்கிறார்கள், அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 10ஆம் அதிகாரத்திலேயும், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. 11, நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். அவர் குணமாக்குறவர்னு சொல்லி இவங்க என்ன செய்யலையா, அறியலையா. அதே போல் 13ஆம் அதிகாரம், தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்கள், அவங்க புத்திக்கு தக்கனதான் அவங்க என்ன செய்கிறாங்க, விக்கிரகங்களை உண்டு பண்ணுறாங்க. அதே போல் 13:4, நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், வேற ஒரு தேவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாம், அதை நீ அறியவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் எப்ராஹிமை மீண்டும் ஒரு முறை 13:13, அவன் விவேகம் இல்லாத பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் கடைசி வசனத்தில், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இப்போ இந்த ஓசியா முழுவதுமாக அந்த நித்திய விவாகம், நித்திய உடன்படிக்கை, அந்த ஃபியூச்சர் உடன்படிக்கை குறித்து ஓசியாவிலே வாசிக்கிறோம். நீ என்னை மாஸ்டர்னு கூப்பிட மாட்டேன், மை ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இங்கே எத்தனை வசனங்களை நாம் வாசித்தோம் அவரை குறித்து அறிகிற அறிவை குறித்து. இப்போ கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு நித்திய ஜீவனாக இருக்கிறது. நம்ம போன வசன செய்தியிலே நாம் பார்த்தோம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ வார்த்தையை பற்றிய அறிவு, கர்த்தருடைய வசனத்தை பற்றி நமக்கு தெரிந்தால் மாத்திரம், ஒரு மனப்பாடமாக தெரிந்தால் மட்டும் போதாது, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு தெரிந்தால் மட்டும் போதாது. அதை குறித்த விசுவாசம், அதை குறித்த அறிவு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த உயிர் இருக்க வேண்டும். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்களா? ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவி கொண்டிருந்தார் அவர்களோடு கூட. அப்போ அவங்க என்ன, ஆண்டவரை பற்றி அவங்க இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அவங்க தெரிஞ்சனால தான் அவங்க ஆபேலுக்கு காயினுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க பலி செலுத்த சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ சேத்து பிறந்ததுக்கப்புறம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், அவர் சொல்லி கொடுத்ததை தான் அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த காயின் அவன் கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளாமல் அவன் தன்னுடைய வழியை அவன் தெரிந்து கொண்டு அவன் போகிறான். அப்போ கடந்த காலத்திலே அந்த நித்திய ஜீவனிலே ஏதேன் தோட்டத்திலேயும் கர்த்தர் அவர்களோடு கூட உலாவி ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். கர்த்தரும் அவர்களும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்கள். அதே போல் இந்த காலத்திலேயும் நாம் தேவனை அறிய வேண்டும். யோவானிலே வாசித்தோம்,
ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அப்போ தேவனை குறித்து இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் என்ன பார்த்தோம்? அவர் சொந்தமாக எதையும் பேசுவதில்லை, தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆனால் பிசாசானவன் என்ன செய்வான்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அவன் தன் சொந்தத்திலே இருந்து பொய்யை எடுத்து பேசுகிறான். அவனிடத்திலே சத்தியம் இல்லை. அப்போ இப்போ தேவனுடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுத்து தேவனை பற்றி அறிகிற அறிவை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவரை அறிந்து கொள்ள நம்முடைய ஜீவன் பரிபூரண ஜீவனாக மாறுகிறது. நம்முடைய ஜீவன் பரிபூரணப்படுகிறது. நம்முடைய மனம் புதிதாகிறது. நம்முடைய ஃபியூச்சர் நித்திய ஜீவன். மரணத்திற்கு பிற்பாடு நித்திய ஜீவன். அவர் நம் ஆவியை ஊற்றி நம்மை உயிரோடு எழுப்பச் செய்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் நம்மையும் எழுப்புவார். அவருடைய நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மை உயிரோடு எழுப்புவார். அப்பொழுது நாம் நித்திய காலமாக ஆண்டவரோடு கூட நாம் சதா காலமும் நாம் ஆளுகை செய்வோம். நம்முடைய சரீரம் மறுரூபமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபமாகி அவர் தன்னுடைய மறுரூபமான சரீரத்தோடு கூட பரலோக ராஜ்யத்திலே அவர் பிதாவின் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அதே போல நாமும் இந்த சரீரம் மறுரூபம் அடைந்தவர்களாக, அந்த தொடக்கூடிய சரீரமாக, இயேசு சொன்னார், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி அவர் சாப்பிட்டார், தேன் சாப்பிட்டார், புரித்த மீனை சாப்பிட்டார், அப்பத்தை சாப்பிட்டார். உயிர்த்தெழுந்த சரீரத்திலே 40 நாள் அவர்களோடு கூட இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கித்தார். அதே போல நாமும் உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றவர்களாக நித்திய காலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக நாம் இருக்க போகிறோம். எனவே இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு தியானத்தை நாம் பார்த்தோம். இது பரிசுத்த ஆவியினாலே நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே பிதாவானவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே போல எசேக்கியேலை நாம் வாசித்தோம். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஆவியை ஊது என்று சொன்னார். இப்போ நாம் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிரோடு எழும்புவோம். இப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே நாம் வளருவோம். கர்த்தருடைய வருத்தம் என்ன? அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், என் மகத்துவத்தை எழுதி கொடுத்தினார்கள், அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி அவரை குறித்து அறிந்து கொள்ளாததுதான் அவருக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எனவே நாம் அறிந்து கொள்வோம், அறியாதவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.